பெருமாள்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். தோழர் விடுதலை இன்னைக்கு வந்துச்சு தோழர். பார்த்துட்டு பக்கத்துக்கு பக்கம் ஒவ்வொரு பக்கத்துலையும் எல்லா செய்திகளும் நம்ம எடுத்து பேசுகிற அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக இருக்குது. சொல்லுங்கள். இருந்தாலும் நம்ம சில செய்திகளை மட்டும் எடுத்து வாசகர்களுக்கு எடுத்து காட்டுவோம். இப்போ முதல் பக்கம் இன்றைக்கி தலைப்பு செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதாவது சனாதன ஒழிப்பு மாநாடு என்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது கடுமையான விமர்சனங்கள் இருந்தன. அப்புறம் வழக்கெல்லாம் தொடுத்தாங்க, அங்கங்கே காவல் நிலையங்களில் கொடுத்தாங்க. ஆந்திராவில் படத்தை கூட எரிச்சாங்க. ஆமாம், இதையெல்லாம் இந்தியா முழுக்க வழக்கு போட்டு பார்த்தாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு 14 பேர் மீது அந்த மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்கள் ஆசிரியர் கூட அதில் கலந்துக்கிட்டு, அதாவது தமிழ்நாட்டுடைய முதன்மை செயலாளர், உள்துறையோட முதன்மை செயலாளர், அப்புறம் உயர்கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் திராவிட கழக தலைவர் நம்முடைய ஆசிரியர், அதுக்கப்புறம் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர், இந்திய அரசினுடைய உள்துறை செயலாளர், மத்திய புலனாய்வு இயக்குனர், அதோட தலைமையகத்தோட இயக்குனர் PK சேகர்பாபு, இந்து அறநிலையத்துறை அமைச்சர், அப்புறம் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர், தொல் திருமாவளவன் மக்களவை உறுப்பினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், மக்களவை உறுப்பினர் வெங்கடேசன், மக்களவை உறுப்பினர் ராசா, அப்புறம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இவங்க எல்லாத்து மேலேயும் நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் சில பேர் வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு அவங்கெல்லாம் தண்டிக்கணும், அங்கே இங்கெல்லாம் வழக்கு கொடுத்துருக்கோம், அங்கெல்லாம் புகார் கொடுத்துருக்கோம், யாரும் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டப்ப அது 27 நேற்று விசாரணைக்கு வந்திருக்கு. நீதிபதி பெல்லாதிவேதி அவருடைய தலைமையில் நம்மளுக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. எடுத்து பார்த்த மாதத்திலே இதெல்லாம் உகந்ததே இல்லைப்பா, எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு மண்டையில் அடித்து அனுப்பிவிட்டார். இது நேற்று வந்திருக்கிற செய்தி. வழக்கம் போல் நடக்கிறது அந்த தடவையும் நடந்திருக்குது தோட. அதே தான் நம்ம அதே போல் இந்த கும்பமேளா ஆரம்பிச்சதுலேருந்து தினசரி கும்பமேளாவை பற்றி நடக்கிற கூத்துகள் வந்திருக்குது. காசு கொடுத்து அடி வாங்கி ஆசீர்வாதம் பெறும் கூட்டம் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அதில் என்னென்னா, ஒரு சாட்டை அடி சாமியார் ஒருத்தர் இருக்கார். கும்பமேளாவுக்கு போகிறவங்க சாமியார்லாம் வராங்க. அவங்க போகிறவங்க வர்றவங்க எல்லாத்தையும் சாட்டையிலையும் பெரம்பாலையும் அடிச்சிருக்கிறாரு. ஆமாம், நேற்று ஒருத்தர் எச்சி துப்புனதை பற்றி பேச. ஆமாம், அதோட தொடர்ச்சி தான் இதுவும் அப்படி தான் இருக்குது. இவர் ரூத்ரபிரயாக் என்ற இடத்துல 70 வருஷமாக தவம் இருக்கிறாராம். இவர் கையில் அடி வாங்கினா புண்ணியம் என்று எவனோ ஒருத்தன் புரளியை கிளப்பி விட அவரை சந்திக்கிறதுக்கு பெருங்கூட்டம் போயிருக்கு. அங்கே போயிட்டு அவர்கிட்ட அடியும் வாங்கியிருக்குது. இந்த 4க்கு நாள் கூட்டம் அதிகரிக்கிறத பார்த்து வெறுப்பான சாமியார் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிச்சிருக்கிறாரு. இவங்க அடி வாங்கிட்டு வலியோட காணிக்கையும் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேடப்படும் தலைமறைவான குற்றவாளி மகா கும்பமேளாவில் குளிச்சா பாவம் போக்குன்னு வந்திருக்கிறாரு. அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பிஜேபியில் ஆள் சேர்றாங்க அப்படின்னா அங்கே தேடப்படும் குற்றவாளி வருவாங்கன்னு சொல்லி போய் காவல்துறை பிடிச்சது. அதே மாதிரி தான் இந்த குற்றவாளி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2023 ராஜஸ்தான் தேசிய நெடுஞ்சாலையில் கலப்பட மதுப்பாட்டல் கடத்தல் போயிருக்கிறாங்க. இவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து, அவர் பேர் பிரதீப் யாதவ் மற்றும் ராஜ் டொமாலியா. அப்போ போலீஸ் அவங்களை பிடிச்சிட்டாங்க. அங்கே பிடிச்சதுலேருந்து அந்த பிரதீப்பியாவே தப்பிச்சு வந்துட்டார். தப்பிச்சு வந்தவரை பார்த்திங்கன்னா, பாவத்தை போக்குறோன்னு சொன்ன கும்பமேளாவில் கையும் பலமாக காவல்துறையிட்ட பிடிபட்டார். அதுதான் இந்த கும்பமேளாவோட இன்றைய செய்தி. சிறப்பு. அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தியை ஒட்டி ஒரு தலையங்கம் இருக்குது. நடைபாதை கோயில்கள் தொடர்பாக தலையங்கம் எழுதியிருக்காங்க. பொதுவாக இந்த நடைபாதை கோயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ யார் ஒருத்தரும் ஏதோ ஒரு அரசோட பொது இடத்துல ஆக்கிரமிச்சிடுவான். இப்போ அவன் வீட்டு பக்கம் ஒரே ஒரு செங்கலை வச்சு ஒரு பட்டையை போட்டினா இம்மீடியட்டாக எடுத்து போட்டுருவான். அப்போ அவனுக்கு மதம் அது நம்ம கடவுள் இது எதுவுமே ஆகாது, போட்டுருவான். ஆனால் ஊராவட்ட இடம் ஏதாவது இருந்துன்னா உடனடியாக போய் இது பண்ணுவான். இதை அண்ணா அவருடைய காலத்திலேயே முதல்ல இதுக்கு ஒரு தடை வந்தது. அதுக்கப்புறம் கலைஞர் மீண்டும் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே
அதெல்லாம் எடுத்து போடுறதுக்கே ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. வேலூர் நாராயணன் அவர்கள் வந்து இங்கே வந்து மேயராக இருந்தார், பாவு சண்முகம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அந்த நேரத்தில் எல்லாம் அடித்து இந்த நடைபாதையில் பொது இடத்துல எல்லாத்தையும் அடித்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அப்போ அந்த நேரத்தில் குய்யோ முருகன் கத்தி அதுக்கு தந்தை பெரியார் அதுக்கு வந்து பதிலெலாம் சொல்லி அது ஒரு பெரிய இதுவாக போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அரசு வந்து 1994 ஒரு தடவை வந்து இது தொடர்பாக ஒரு அரசாணை போட்டுது. 2010 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. ரொம்ப கடுமையான வார்த்தைகளோடு தீர்ப்பு கொடுத்து உடனடியாக பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டு கொடுக்கணுன்னு. இருந்தாலும் இதெல்லாம் வந்து நீதிமன்ற மாதிரி இதெல்லாம் அவங்க வந்து கண்டுக்காமலே போயிட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் முக்கியமாக எதை ஒட்டி இது எழுதியிருக்காங்க அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்தில் பொன்னேஸ்வர மடம், அங்கே வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய அலுவலகம், அந்த அலுவலகத்துக்குள்ளே கோயில் கட்டுறாங்க. அதை தடுக்கணும்னு சொல்லி திராவிட கழகத்தோழர்கள் வந்து மனு கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டி தான் இந்த தலையங்கம் எழுதியிருக்காங்க. இதை ஒட்டி இன்னொரு செய்தி உள்ளே வந்திருக்கு. திருவள்ளூர் பக்கத்தில் புல்லரம்பாக்கம்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ரோட்டை மறித்து ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயில் வந்து இது மாதிரியே அடிக்கடி விபத்து நடக்குதுன்னு வழக்கு தொடர்ந்து நீதிபதிகள் வந்து உடனடியாக அதை அகற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் கோயில் அதே நேற்று கலெக்டர் தலைமையிலான குழு போயிட்டு அதை அடித்து அதை வந்து ஓரமாக அந்த கோயிலை அகற்றியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இதில் வந்து பதிவாயிருக்கு. அது 7ஆம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்தி சுருக்கம், செய்தி சுருக்கத்தில் வந்து மாணவர்களுக்கான செய்தி, மாணவர்களின் வங்கி கணக்குகளை சரி செய்ய உத்தரவு. கல்வி உதவித்தொகை பெறுவதற்காக மாணவர்களோட செயல்படாத வங்கி கணக்கு விவரங்களை வந்து சரி செய்யணும்னு சொல்லி கல்வித்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. உதவித்தொகை பெறுவதற்காக ஏற்கனவே நிலுவையுள்ள மாணவர்களின் விவரங்கள் அடங்கிய பட்டியலையும் தேசிய நிதி கழகத்தால் செயல்படாத வங்கி கணக்குகள் குறித்த தரவுகளும் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதை ஒரு செயல் திட்டமாக உருவாக்கி நிலுவையில் உள்ள அனைத்து பட்டியல்களையும் துரிதமாக முடிக்க வேண்டும் என்று அந்த செய்தி வந்திருக்கு. அதோட இன்னொரு செய்தியும் அதே 7ஆம் பக்கத்தில் வந்திருக்கு. அந்த பயணத்தில் வேறு எங்கேயோ போகிறப்போ வந்து குடும்ப அட்டை தவறிடுச்சுன்னா அதை நினச்சிட்டே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதை எப்படி வாங்கிறது, என்ன எவ்வளோ சிரமம் அப்படின்னு. அவங்களுக்கான செய்தி தான் இது. அவர்களுக்கான ஆலோசனை என்னென்னா, மாநில அரசின் பொது விநியோக திட்டத்தில் உள்ள வலைதளத்தில் போய் அதை நம்ம பதிஞ்சிருக்கோம் அப்படின்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க என்ற ஒரு பகுதி இருக்குது. அதில் நாம் பதிஞ்சு நம்மளோட தொலைபேசி எண்ணை உள்ளிட்டோம்னா அதோட விண்ணப்பம் பூர்த்தி செய்யப்பட்ட பிறகு குடும்ப அட்டை வீட்டுக்கே அனுப்பப்படும் என்று சொல்லி ரொம்ப. ஏன்னா அது வந்து அவ்வளவு மன உளைச்சலை கொடுக்கும். திருப்பி மற்ற ஆவணங்கள்லாம் வாங்கிடலாம், இது வாங்கிறது பெரிய கடினமானது. அதே 7ஆம் பக்கத்தில் இன்னொரு மகிழ்ச்சிகரமான செய்தி இருக்குது. திராவிட மாடல் அரசினுடைய ஒரு முன்மாதிரியாக அரசு பள்ளிகளில் 22,931 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்குது அப்படிங்கிற செய்தி இருக்குது. அப்புறம் இன்னொரு செய்தி, 2 நாட்களுக்கு முன் மறைந்த பிரபல மருத்துவர் KM செரியன் அவர் செய்த ஒரு பெரிய புரட்சி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்குது. அதாவது தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையத்தினுடைய மேனாள் தலைவராக இருந்த அமலோர் பவநாதன் அவரை பற்றி இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த கோமியத்துக்காக அவர் ஒரு செய்தி சொல்லியிருக்கார். ரொம்ப இதானது. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து ஒரு இதய மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காரு. அந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை ஒரு இந்து பெண் விபத்தில் மறைஞ்சிட்டாங்க. அதை எடுத்து ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு பொருத்தி அவங்க வந்து நலமாக இருக்கிறாங்க. அதை செய்த தாம் ஒரு கிறிஸ்தவர், அதனால் இதில் வந்து மதம் அப்படிங்கிறதுக்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மனிதநேயம் மட்டும்தான். ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வச்சு. அப்புறம் இதில் இன்னும் ஏராளமான முக்கியமான செய்திகள்லாம் இருக்குது. குறிப்பாக UGC என்னுடைய வரை விதிகளுக்கு அரசியலமைப்பு வரை விதிகள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு தெலுங்கானா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நம்முடைய 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் எல்லா முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதியிருக்காருன்னு கேரளா கூட உடனடியாக செஞ்சுருக்காங்க. அடுத்து இவங்களும் இது பண்ணியிருக்காங்க. கர்நாடகா வந்து உயர்கல்வி அமைச்சர்கள் மாநாட்டை கூட்டியிருக்காங்க இதை ஒட்டி. ஆமாம், ஆந்திரா இவர் சந்திரபாபு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. செய்திகள் வந்திருக்குது. இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்குது. தமிழ் இந்து பத்திரிகை செய்த அந்த ஒரு மலிவான அவங்களுடைய அந்த பூநூல் புத்திக்கு பதிலடி தரும் விதத்தில் ஒரு பெட்டி செய்தி இருக்கிறது. இன்னும் ஏராளமான செய்திகள் பக்கத்துக்கு பக்கம். வாசகர்கள் தொடர்ந்து விடுதலை படியுங்கள், பரப்புங்கள், உரத்து சிந்திப்போம், புதிய உலகை அமைப்போம். நன்றி.